வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்னைக்கு கடக ராசிக்குரிய பொதுவான குணநலங்களை பற்றி பார்ப்போம். கடகராசி ஒரு சரராசி மற்றும் அது ஒரு பெண் ராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான், மேலும் அது ஒரு ஜலராசி. இந்த ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் மற்றும் ஆயில்யம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த ராசிக்குள்ளே அடங்கும். பகவான் ஸ்ரீ ராமபிரான் அவதரித்தது புனர்பூச நட்சத்திரம். பிரகஸ்பதி குரு பகவான் பிறந்தது பூச நட்சத்திரம். ஆதிசேஷன் அவதரித்ததும் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில். இத்தனை சிறப்புகள் வாய்ந்தது தான் இந்த கடகராசி. மேலும் மற்ற ராசிக்கெல்லாம் 2 ராசிக்கு ஒரு 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 கிரகம் அதிபதி. ஆனால் கடகத்துக்கு மட்டும்தான் சந்திரன் ஒருவரே அதிபதி. அதே மாதிரி சிம்ம ராசிக்கும் சூரியன் அதிபதி. இந்த ராசிக்காரவங்க கருணை, தாய்மை மற்றும் இரக்க குணம் எல்லாம் இவங்களுக்கு இருக்கும். இந்த கடக ராசிக்காரவங்க நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. தனக்குன்னு சுயமரியாதை உடையவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு சேவை மனப்பான்மை இவங்க கூடையே பிறந்தது. எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. ரொம்ப அன்பானவங்க. இவங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன், உள்ளுணர்வுன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த உணர்வு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும். வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பி ஏமாறக்கூடியவங்களும் இவங்க தான். அடிக்கடி கண்ணீர் வந்துடும். யார் ரொம்ப இறக்கப்பட்டு அடிக்கடி கண்ணீர் சிந்துறவங்களும் இவங்க தான். ராசிக்கு அதிபதி சந்திரன், அதனால் தாய்மை உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும். அளவுக்கு அதிகமான குடும்ப பாசம் உடையவங்க. வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்களையும் நம்பிக்கை துரோகங்களையும் இவங்க பார்த்துருக்காங்க. கடகத்திற்கு 2ஆம் வீடு சிம்மம். அதனால் சில சமயம் இவங்க உஷ்ணமான பேச்சினால் அடுத்தவங்களோட மனசை ஈஸியாக காயப்படுத்திடுவாங்க. மேலும் கடகராசி ஒரு ஜலராசி. அதனால் இவங்க புனித நதிகளில் காவேரி, கங்கை இந்த மாதிரி நதிகளில் நீராடுவதன் மூலம் நன்மையை அடையலாம். இந்த கடகராசிக்காரவங்களுக்கு விருச்சிகம், மகரம் மற்றும் மீன ராசியை திருமணம் செய்வது நன்மையை தரும். ஆனால் இந்த கடகராசிக்கு ஆகாத ராசினா தனுசும் கும்பமும் தான். இவங்க பெரியோர்களிடத்தில் ரொம்ப மதிப்பும் மரியாதையும் இருப்பாங்க. சாந்தமான குணத்தோடு இவங்க எல்லாருக்கூடையும் அன்பாக பழகுவாங்க. இவங்களோட தோற்றம் சின்ன வயசில் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. ஆனால் வயது ஏற ஏற குண்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த குரு பிரகஸ்பதி இந்த நட்சத்திரத்தை இந்த ராசியில் உச்சம் அடைகிறதுனால நல்ல ஞாபக சக்தியும் நல்ல அறிவாற்றலும் பெற்றவங்களாக இவங்க இருப்பாங்க. தன்னை நம்பியவர்களுக்கு எல்லா உதவிகளையும் இவங்க வழியே போய் உதவி செய்கிறவங்களாகவும் இருப்பாங்க. குரு உச்சம் அடைகிற ராசினால் கடகராசிக்காரங்களுக்கு நல்ல படிப்பறிவும் இருக்கும், திறமையும் இருக்கும். தாய்மாமன் மேலே ரொம்ப பாசம் இருக்கும். ஆனால் தாய்மாமனால் பலம் குறைஞ்சு காணப்படும். இவங்களுக்கு இந்த கடகராசிக்காரங்களுக்கு புத்திரர்களால் மனக்கவலை ஏற்படும். வாழ்க்கை துணையினாலேயும் மன உளைச்சலும் மன நிம்மதியும் ரொம்ப குறைவாக இருக்கும். சந்திரன் பொதுவாக சந்திரன் தேய்வதும் வளர்வதுமாக உள்ள கிரகம். அதனால் இவங்களுக்கு மனநிலையும் மாறிக்கிட்டே இருக்கும். இவங்களோட சொத்துக்களில் வில்லங்கம் இருக்கும். கடகராசிக்காரங்க தந்தை உயர்ந்த நிலையில் தான் இருப்பார். இவங்களுக்கும் பிறரை வழிநடத்தி செல்லும் ஆற்றல் இவங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும். ஆனால் சுய தொழில் செஞ்சாலும் நிறைய போராட்டங்களை சந்திப்பாங்க. அடிக்கடி இவங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையை எண்ணி கவலைப்படுவாங்க. சொத்துக்களால் சகோதர சகோதரியிடம் பிரச்சனைகள் இயல்பாக அடிக்கடி இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படும். இவங்களுக்கு தினந்தோறும் சிவனை வழிபடுவது ரொம்ப நல்லது. வருஷம் ஒரு முறையாவது திருப்பதி வெங்கடாஜலபதியை போய் தரிசித்து வந்தால் வாழ்க்கையில் ஏற்றம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.